லாஸ்ட் வீடியோவில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து முதல் 3 குறளையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். இப்போ அடுத்த 3 குறளையும் அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 4வது குறள், மரப்பினும் மோத்து கொளலாரும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வேத வேள்விகளை நடத்தக்கூடிய மந்திரங்களை கற்று தேர்ந்த அந்தனர், பார்ப்பான்னா அந்தனர் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். ஸோ அப்படி கற்றுத்தேர்ந்த அந்த அந்தனர் தான் கற்ற மந்திரங்கள் அனைத்தையும் மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் அவருடைய பிறப்பொழுக்கம் கெட்டால் அவருடைய குடிப்பிறப்பின் சிறப்பு கெடும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் அவனுடைய பிறப்பொழுக்கம் கெட்டால் அவனுடைய குடிசிறப்பு கெட்டுவிடும் என்பதே இந்த குறளின் அர்த்தம். ஸோ இந்த குறளில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பார்ப்போம். கெடும் அப்படின்றது சவுண்டில் வர்றதுனால செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஒரு வினை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கொளல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அல்விகுதி பெற்றிருக்கு. அல்விகுதி பெற்றிருக்கிறதுனால இது ஈற்று தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் திருக்குறள், அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இயலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு உள்ள அர்த்தம். உடையான்கண் பொறாமை உள்ளவனிடம் ஆக்கம் அப்படின்னா செல்வம் இருக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு இருக்காது. இது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால இது உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செயலை இன்னொரு செயலோட உவமைப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இந்த குறள் உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். மீனிங் பார்க்கலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம், உடையான் அப்படின்னா இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். உடையான் அப்படின்னா அத்தகைய உடையவனுடைய, அதாவது கருத்தாவை குறிக்குது. ஸோ அதனால் இது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். அடுத்த குறள், ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து. இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தினால் ஏற்படும் ஏதம்னா குற்றம், ஒழுக்கம் தவறினால் ஏற்படும் குற்றத்தினை நன்கு உணர்ந்த உறவோர் அப்படின்னா மனவலிமை உடையோர். ஒழுக்க தவறினால் அதனால் ஏற்படக்கூடிய ஏதம் அப்படின்னா குற்றத்தை நன்கு உணர்ந்த உறவோர்னா மனவலிமை உடையவோர். அத்தகைய ஒழுக்கம் இல்லாத செயல்களை, அதாவது இழுக்கத்தை ஒழுக்கம் இல்லாத செயல்களை செய்ய மாட்டார் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து. ஒழ்கார்னா விலகம்